وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله يستحي أن يعذب من شاب في الإسلام صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் ஏகவல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகுக. ஸலவாத் என்னும் கருணாமழையும் ஸலாம் என்னும் சாந்தி பெருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் சய்யிதுல் முர்ஸலீன் ஷபீஉல் முஸ்லிமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த அஸ்ஹாபுகள் தாபிஈங்கள் தாபிஈங்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. வல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே ஒரு மகத்துவமான ஒரு சிறப்பான நாளை தந்து அந்த மகத்துவமான நாளை எங்கெல்லாம் அவனுடைய மேலான ரஹ்மத்தை இறங்குகிறதோ அந்த மஸ்ஜிதிலே கழிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே இந்த விடயங்களை எல்லாம் அவனுடைய ரஹ்மத்தோடு சம்பந்தம் உள்ளதாக வைத்திருக்கிறானோ அந்த சிறப்பு மிக்க கடமைகளை சீரான முறையிலே செய்து கொள்ளுமாறும் இந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு எங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் வாழக்கூடிய இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஒரு வருடத்துடைய மாதத்தை 12ஆக ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நியதியும் அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நடைமுறைகளில் உள்ளதும் அதுவாகத்தான் இருக்கிறது. 12 மாதங்கள் கொண்டதுதான் ஒரு வருடம் என்பதை நாம் அடிப்படையிலே செய்து கொண்டு வருகிறோம், நினைத்து கொண்டு வருகிறோம். இந்த 12 மாதங்களிலும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா பலவிதமான மாற்றமுள்ள மாதங்களை வைத்திருக்கிறான். சில மாதங்கள் கடும் வெப்பமாக இருக்கிறது, கடுமையான சூடாக இருக்கிறது. சில மாதங்களிலே குளிர்ந்த காலமாக இருக்கிறது. இன்னும் சில மாதங்கள் இதமான ஒரு சூழ்நிலையை தரக்கூடியதாகவும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த 12 மாதங்களுக்குள்ளே வைத்திருக்கிறான். இதே மாதிரி தான் நம்ம எல்லாம் வாழக்கூடிய இந்த குறுகிய காலம், அது 60 வயதாக இருக்கலாம் அல்லது 80 வயதாக இருக்கலாம், 100 தாண்டியாக இருக்கலாம். அந்த காலங்களிலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா 3 பெரிய பருவங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். முதலாவது பருவம் இருக்கிறது, அது சிறு பிராயம். அந்த சிறு பிராயத்திலே உள்ளவர்கள் நலவு பொல்லாப்பு அவங்களுக்கு தெரியாது. மனசுல எதை நினைக்கிறாங்களோ அதை செஞ்சிடுவாங்க. சில வேலைகளில அவங்க செய்யறது எங்களுக்கு பிடித்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுகிறது, சிறு பிராயத்திலே உள்ளவர்களை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மூத்தவர்கள் அழகான முறையில் அதை வழிகாட்டுங்க. அவ்வப்போது அவர்களுக்கு என்ன உபதேசம் தேவைப்படுகிறதோ, எந்த முறையிலே வழிகாட்ட வேண்டுமோ அந்த முறையிலே அந்த சிறுவர்களை, அந்த சிறு இளம் பிராயத்திலே உள்ளவர்களை நீங்கள் வழிகாட்டுங்கள் என்று சொல்லி குர்ஆன் தெளிவான முறையிலே சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே இருக்கிறார்கள். அது சாப்பாட்டுக்கு நேரமான நேரம். அது அந்த சமயத்திலே சாப்பாட்டுடைய மரவை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சமயத்திலே அபூ ரஜீன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுவர் கூட அங்கே இருக்கிறார், ஒரு சின்ன வயசுக்காரர். பொதுவாக சின்ன வயசுடைய நிலைமையில உள்ளவர்கள் சாப்பாட்டு மரபை வைத்தால் எல்லா இடத்திலுமே கையை போட ஆரம்பிப்பார்கள். இது அவருடைய சுபாவத்திலே உள்ளது. இதே மாதிரி தான் அந்த அபூ ரஜீன் என்பவர் என்ன செஞ்சாரு, எல்லா இடத்திலையும் கையை போட்டு சாப்பிட ஆரம்பித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹத பியதிஹி, அந்த அபூ ரஜீன் என்ற சிறுவருடைய கையை பிடித்தார்கள். சொன்னார்கள், யா குலாம், சிறியவரே, பிள்ளையே, சொன்னார்கள், சம்மில்லாஹ, நீங்க சாப்பிட முந்தி பிஸ்மி சொல்லிக்கிறீங்க என்று சொன்னாங்க. சம்மில்லாஹ, பிஸ்மி சொல்லிக்கிறீங்க. வக்குல் பியமீனிக, உங்களோட வலது கையால சாப்பிடுங்க. வக்குல் மிம்மா யலீக, சாப்பிடக்குள்ள எல்லா இடத்திலுமே கையை போடாம உங்களுக்கு பக்கத்துல இருக்குது அதுல இருந்து உணவு உண்ண ஆரம்பிங்க என்ற அருமையான வழிகாட்டலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அபூரஜீன் என்ற அந்த அருமையான பிள்ளைக்கு அழகான முறையை காட்டிக் கொடுத்திருக்கிறார். நாம் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறியவர்களை, 60 வயதில் குறைந்தவர்களை எப்படி வழிகாட்டியிருக்கிறார்கள். அத்பா இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு வீடு எடுத்திருக்கிறேன், கட்டி இருக்கிறேன், ஒரு புதிய வீடு. அந்த வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டும், துஆ செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதே மாதிரி அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டுக்கு செல்கிறார்கள். கேட்கிறாங்க, இந்த வீட்டில் எங்க தொழுவுறீங்கன்னு கேட்கிறாங்க. தொழக்கூடிய இடத்தை காட்டப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல தொழுது துஆ செய்து விட்டார்கள். இந்த ஹதீஸை எழுதுகின்ற விரிவுரையாளர்கள் 2 விதமான கருத்துக்களை எழுதுகிறார்கள். முதலாவது கருத்து என்னவென்று சொன்னால், ஆண்கள் இயலுமான அறை மஸ்ஜிதுக்கு சென்று, பள்ளிக்கு சென்று தங்களுடைய தொழுகைகளை, வணக்கங்களை நிறைவேற்றட்டும். சுன்னத்தான வணக்கங்களை எங்க செய்யட்டும்? வீடுகள்ல நிறைய செஞ்சுக்கிறீங்க, அது ஒரு வணக்கத்தா இருக்கும். சுன்னத்தான வணக்கங்களை இயலுமான அளவுக்கு வீட்டிலே தொழுது கொள்ளுங்க. ஆனால் பரலான வணக்கங்களை இயன்ற அளவு மஸ்ஜிதுக்கு நீங்கள் செல்லுங்கள். இரண்டாவது கருத்து என்னவென்று சொன்னால், பெரியவர்கள், மூத்தவர்கள் வீட்டிலே நீங்கள் இப்படியான தொழுகைகளை தொழுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிறியவர்கள் இருக்கிறார்கள், வயது குறைந்தவர்கள், எப்படி தொழ வேண்டும் என்ற பயிற்சியை பெறுகிறார்கள். எப்படி உட்கார வேண்டும், சுஜூது செய்ய வேண்டும், என்னென்ன ஓத வேண்டும் என்பதை பற்றி உள்ள பயிற்சிகளை அந்த அருமையான சிறுவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே வீட்டிலே இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்துவது சிறுவர்களுக்கு பயன் தரக்கூடிய இந்த கருத்தை சிறப்புமிக்க உலமாக்கள் எழுதுகிறாங்க. நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கிருபையினால் சிறுவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும், பெரியவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்பதனை ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சம்பவங்கள் அழகான முறையிலே காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆரம்ப பருவம் இது, அவருடைய கடைசி பருவம் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் தான் பேச வேண்டியிருக்கிறது. கடைசி பருவம் முதுமையான பருவம், நரம்புகள் தளர்வான ஒரு பருவம், இரத்த ஓட்டம் குறைவான காலம், சிந்தனா சக்திகள் ரொம்ப சுலபமாக வேலை செய்யக்கூடிய காலம். சில நேரங்கள்ல வயோதிபர்கள் என்ன பேசுறாங்க என்பது அவங்களுக்கும் புரியாது, எங்களுக்கு விளங்காது. மாற்றுக்கருத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, யாருக்கு நாங்கள் நீண்ட வயசை கொடுத்தோமோ அவங்களுடைய நிலைமைகளை நாங்கள் மாற்றி விடுவோம் என்று சொன்னா என்ன, சிறுபுள்ள மாதிரி வந்துடுவாங்க. ஒரு சில்லு பிள்ளைக்கு என்ன செய்யணும்? சாப்பாடை ஊட்டி விட வேண்டும், தீட்டி விட வேண்டும். ஒரு பிள்ளை, ஒரு சிறிய பிள்ளை, அதாவது மனசனம் கழித்து விட்டால் அதை சுத்தம் செய்து புதிய உடுப்புகளை உடுப்பாட்ட வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மதல மொழி. இதே மாதிரி தான் வயோதிபம் வந்து விட்டால் நாம் நீண்ட ஆயுளை கொடுத்து வயோதிபத்தை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவங்களோட நிலைமை எப்படி வரும்? சின்ன பிள்ளை மாதிரி வந்துடும். ஆகவே குர்ஆன் இப்படியான காலகட்டத்தில் வயோதிபர்களை, வயதில் மூத்தவர்களை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா மதிக்கிறான். யாரெல்லாம் வயதில் மூத்தவர்களை மதிக்கிறார்களோ, கண்ணியப்படுத்தினார்களோ, அது பெற்றோராயிருக்கலாம், பெற்றோர் அல்லாதவர்களாயிருக்கலாம், யாராயிருந்தாலும் நம்மளை விட வயதில் கூடியவர்களை யாரெல்லாம் மதிக்கிறார்களோ, கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறார்களோ, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அவர்களையும் கண்ணியப்படுத்துகிறார் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேலான ஹதீஸுடைய விளக்கங்கள் தெளிவான முறையில் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன முஸ்லிமன் இதா அக்ரம முஸ்லிமன் முஸ்லிமன் அக்ரமஹுல்லாஹ். ஒரு முஸ்லிமான நபர், தனக்கு வயது கூடின ஒருவர் இருக்கிறார், மரியாதையோடு கண்ணியத்தோடு பேசுகிறார், நடந்து கொள்கிறார், மனம் நோகாம நடந்து கொள்கிறார் என்று சொன்னால் அக்ரமஹுல்லாஹ், யாரு கண்ணியப்படுத்துறாங்களோ அவங்கள அல்லாஹ் கண்ணியப்படுத்துறாங்க. கண்ணியப்படுத்துவதா என்ன? சமுதாயத்துல மற்றவருடைய மனங்களில இவரை பற்றியுள்ள நல்ல எண்ணம் வந்துருச்சு, அல்லாஹ் போட்டுறான். இவரை பற்றியுள்ள மதிப்பை கொடுக்கிறான், இவருக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்பது ஹதீஸுடைய விளக்கமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தா நாம வயதில் கூடியவர்களை தாய் தந்தையா இருக்கலாம், பாட்டம்பூட்டியா இருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் நம்மளோடு பழகின்ற ஜமாஅத்தோடு சம்பந்தப்படுவராக இருக்கலாம், அவங்களுடைய மரியாதையை நாம் பேணி நடந்தால், மரியாதையோடு பேசினால், கண்ணியப்படுத்தினால், அல்லாஹ்வுடைய கிருபையினால்
ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சமுதாயத்திலே எங்களுக்கு கண்ணியத்தை தருவான் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சொல்லி காட்டி வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம எல்லாம் சூரத்து தீன் வத்தீனி சூரத்தை நாங்க ஓதுறோம். அதுல ஒரு கட்டம் கடைசியில வரையுது பாருங்க, ஃபலஹும் அஜ்ரன் கைரு மம்னூன், அவர்களுக்கு குறைவில்லாத நிப்பாட்டப்படாம தொடராகவே அல்லாஹ் நன்மையை கொடுத்து கொண்டிருக்கான். இது ஒரு வசனம் அங்க கடைசியில வருது. இந்த வசனத்திற்கு தஃசீருடைய உலமாக்கள் தெளிவான ஒரு அழகான கருத்தை எழுதுறாங்க. ஒரு மனிதன் நல்ல காலம்னு வச்சுக்கிடுங்க, வாலிபமான காலம், ரத்த ஓட்டம் உள்ள காலம், வேண்டியதை நினைத்ததை செய்யக்கூடிய காலம். இந்த காலத்துல நிறைய நல்ல வேலைகள் செய்யறாரு. சில பேர் என்ன செய்வாங்க, வருஷம் அப்படி அழகான ரமலானுடைய காலம் வந்துருச்சு, என்ன செய்யறாரு, ஏத்துக்காக இருக்கிறாரு, பழக்கத்துல உள்ளது. நிறைய குர்ஆனை ஓதுறாரு. ஒவ்வொரு கிழமையும் போயிட்டு என்ன செய்வாரு, தாய் தந்தையரை சந்திப்பாரு, அவங்களுக்கு துஆ செய்வாரு, இல்ல உறவுகளை பார்த்துக் கொள்வாரு. அரபாவுடைய நோன்பு, ஆஷுராவுடைய நோன்பு, இதெல்லாம் பிடிக்கின்ற பழக்கம் அவருடைய வளமையில இருந்து வருகிறது. இப்ப வயசாவிட்டாரு, என்ன செய்ய முடியல, யாருடைய வீட்டுக்கும் போகக்கூடிய சூழல் இல்ல, பள்ளிக்கு கூட வர முடியல. ஜுமாவுக்கு நேரத்தோட வருகின்ற அந்த மனிதர் சுகவீனம் காரணமாக, வயோதிபத்தின் காரணமாக வர முடியாமல் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால், ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், அவர் ஜும்மாவுக்கு வந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். நல்லா இருக்கிற காலத்துல நல்லது செஞ்சாரா இல்லையா? நல்லா இருக்கிற காலத்துல ரமலானுடைய காலத்தில் ஏத்துக்காக இருந்தாரா இல்லையா? குடும்பங்களை அனுசரித்தாரா இல்லையா? தாய் தந்தையருடைய மனங்களை புண்படுத்தாமல் நடந்தாரா இல்லையா? இப்பொழுது அவர்களை பார்ப்பதற்கு, கவனிப்பதற்கு, உதவி செய்வதற்கு அவர்களுக்கு சக்தி போதாது வயசின் காரணமாக. ஆனால் அல்லாஹ் கைவிடவில்லை. ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன், அவர்களுக்கு நிறைவான கூலி அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்ற கருத்தை தஃசீர் உலமாக்கள் அழகான முறையிலே, சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கிறார். நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் வயதில் கூடியவர்களுக்கு, வயோதிபர்களுக்கு, வயதில் மூத்தவர்களுக்கு ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இப்படியான கண்ணியத்தை கொடுப்பதாக இருந்தால், இந்த வயசாளிகளை, மூத்தவர்களை நம்ம அழகான முறையில பேசுறோம், மனம் நோயாம நடந்து கொள்றோம், அவங்களோட வார்த்தைகளுக்கு மரியாதை அளிக்கிறோம், அவங்க வருகின்ற பொழுது கண்ணியத்தோடு நடந்து கொள்றோம் என்று சொன்னால், ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எத்தகைய அந்தஸ்தை எங்களுக்கு தருவான் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே சிந்தனை செய்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான சஹாபியார் ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு அன்ஹு எப்பொழுதுமே ரசூலுல்லாஹ்வோட நின்று பின்னால தொழுது கொள்வாங்க. ஜமாஅத் மிஸ் பண்ண மாட்டாங்க. சுபஹுடைய நேரம் மஸ்ஜிதுக்கு போக வேண்டி வந்துச்சு. அவங்க போற பாதை கொஞ்சம் சின்ன பாதையாச்சு. வெளியில வந்தாங்க, மஸ்ஜிதுக்கு போக சுபஹுடைய நேரமாச்சு. முன்னால ஒரு வயோதிபர் போகிறார். ரொம்ப சுலபமா தான் போற, ரொம்ப ரொம்ப தாமதமா இருக்கு. உன் மனசுல வந்துருச்சு, ரசூலுல்லாஹ் முதியவர்களை மதிக்கும்படி சொல்லி இருக்கிறாங்க, மதிச்சிருக்கிறாங்க, அதனால இவரை முன்னுக்கால விட்டு நாம பின்னால போவோம் அப்படி என்று சொல்லி அவருக்கு முன்னால மரியாதையை அனுப்பி வைத்து விட்டு இவருங்க பின்னால போறாங்க. மஸ்ஜிதுக்கு போகின்ற பொழுது அங்க ஜமாஅத் முடிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு தாமதமா வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி. யா ரசூலல்லாஹ், நேர காலத்தோட தான் வந்தேன். நான் வருகின்ற சமயத்துல பாதையில முன்னால ஒரு மூத்த மனுஷர் போனாரு, ரொம்ப வயதானவர், அவரை முன்னால விட்டு நான் பின்னால வந்தேன். ரொம்ப நட கொஞ்சம் சுலபா இருந்துச்சு இல்லையா, அதனால நான் பின்னால வந்ததுனால கொஞ்சம் நேரம் போயிட்டு சொன்னாரு. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த சுபஹுடைய நேரமிக்கு இல்லையா, நிறைய அல்லாஹ் பாக்கியத்தை வச்சிருக்கிறான். ஒன்றை சிந்திக்க வேண்டும், ஒன்றை சொல்லி வைக்கிறேன். சுபஹுலை நாங்கள் எப்படியும் தூங்கலாம், ஆனால் அதிகாலை நேரம் பாக்கியம் உள்ளது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, அதிகாலையிலே எழுந்து தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய மக்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, அருள் புரிவாயாக. ஒரு படிக்கின்ற மாணவன் எழும்பி அந்த நேரத்திலே கடமைகளை செய்கிறார், தன்னுடைய படிப்பிலே கவனம் செலுத்துகிறார் என்று சொன்னால் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா பரக்கத்தை செய்கிறார். ஒரு தொழிலாளி, ஒரு ஊழியன், ஒரு பணியாளன் அந்த நேரத்திலே எழும்பி கடமையை செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபை எத்தனையோ பயன்களை அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற கருத்திலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா,
அதிகாலையில எழும்பும் பழக்கம் யாரிடத்திலே இருக்கிறதோ நீ பரக்கத்தை செய்வாய என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார். நம்ம நினைக்கிற சில பேர் நினைப்பாங்க 1400 ஆண்டுகள் தாண்டிடுச்சங்க, ரசூலுல்லாஹ் அப்ப கேட்ட துஆ சரிதான், இன்று வரைக்கும் இருக்குமா என்று கூட சில பேருக்கு சந்தேகப்படுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புனிதமிக்க காபாவை கட்டிவிட்டு கேட்ட துஆவுடைய பரக்கத், ரப்பனா வர்சுக்ஹும், அதாவது ஒரு கட்டளை கேட்டாங்க, இந்த மக்களுக்கு நீ நிரம்ப பொருளாதாரத்தை அபிவிருத்தி கொடுப்பாயா. ஒரு கட்டத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வீட்டில் வச்சு சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் ஃபீ தஆமிஹிம் வ ஷராபிஹிம், யா அல்லாஹ் இவர்கள் இறைச்சி சாப்பிட்டு தண்ணீரை குடிக்கிறார்கள், இவர்கள் குடிக்கின்ற உணவிலும் சாப்பிடுகின்ற சாப்பாட்டிலும் குடிக்கின்ற உணவிலும் நீ பரக்கத்து செய்வாயா என்று பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே கேட்ட துஆவுடைய பரக்கத் சவுதியை போட்ட அளவில இன்னைக்கு நிறைய பேர் ஹஜ் உம்ராக்கு போறாங்க, தண்ணி பஞ்சமோ உணவு பஞ்சமோ இல்லாத நிலைமையில திரும்பி வருகிறாங்களா இல்லையா? காரணம் அந்த நபியுடைய துஆவுடைய பரக்கத். ஆகவே அப்படியெல்லாம் சிறப்புமிக்க ஒரு நபி போற்றப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ தான் அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, அதிகாலையில எழும்ப பழக்கமுள்ளாக்களுக்கு நீ பரக்கத்தை செய்வாயா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சுபஹுடைய நேரம் இருக்கு இல்லையா, படிப்பினையும் இருக்கு, நிறைய பாக்கியமும் இருக்கு. எந்தெந்த பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அத்துணை பாக்கியங்களையும் நீங்க அந்த வயசாலி மனுஷனை கண்ணியப்படுத்துற பரக்கத்தினால அல்லாஹ் உங்களுக்கு தருவானாக என்று துஆ செய்யுங்க. நாம் சிந்திக்க வேண்டும், நம்ம வீட்டில் எத்தனை மூத்தவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை வயதிலே குடிகள் இருக்கிறார்கள், நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அவரோட எப்படி பேசுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், இன்ன ஃபீ வாலிதைக்கும் லபரக்கா, உங்களோட பெற்றோர்கள்ல அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான், உங்களோட பெற்றோர்களில பரக்கத்தை வச்சிருக்கிறான். இந்த ஹதீஸுக்கு விரிவுரை எழுதுகின்ற இமாம்கள் மூத்தவர்களிலும் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். பெற்றோருடைய வார்த்தையில, துஆவில, அவங்க சொல்லக்கூடிய உபதேசங்களில, அவங்க எங்களுக்கு ஏவுகின்ற ஏவுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல்லாஹ்வுடைய மாபெரும் ரஹ்மத் தங்கி இருக்கிறது. பரக்கத் என்று சொன்னா நாங்க நினைக்க கூடாது, பொதுவாக பரக்கத்து பரக்கத்துன்னு பேசுறதான். யாருக்காவது கொஞ்சம் கூட குறைய என்ன செஞ்சிருக்கு, பொருளாதாரம் இருந்தா, கொஞ்சம் நல்ல நிலைமையில இருந்தா நம்ம சொல்ற வார்த்தை என்ன, அல்லாஹ் உங்களை பரக்கத்தாக்கி வச்சிருக்கிறான், நாங்க தான் படுற கஷ்டம் நீங்க நல்லா இருக்கிறீங்களே என்றெல்லாம் சொல்லுவாங்க. பரக்கத் என்பது பொருளாதாரத்துல மாத்திரம் இல்லைங்க, ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா குடும்பத்திலும் பரக்கத்தை வச்சிருக்கிறான், கணவன் மனைவியிலும் பரக்கத்தை வச்சிருக்கிறான். அதே நேரத்தில் ஒரு மௌத்துடைய நிலைமையில கூட அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால ஒரு மனிதன் மௌத்தாவிட்டான்னு சொல்லுங்க, மௌத்தா போயிட்டாரு, மௌத்துக்கு பின்னாலும் அவருடைய வாழ்வில அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கான். இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான முறையில ஒரு இமாம், கிட்டத்தட்ட இஸ்லாமிய ஷரியாவுடைய யூனிவர்சிட்டிகளில ஜாமியாக்களில் அவங்களோட புக்ஸுக்கு மட்டும் என்ன ஒரு தனியான ஒரு அறை வச்சிருக்கிறாங்க, இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்படியான ஒரு பெயர் பெற்ற இமாம் தான் இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வாழ்ந்தது எத்தனை காலம், கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. இமாம்கள் எழுதுறாங்க, அவருக்கு சாதாரணமா ஒரு 30 வருஷம் கிதாபுல எழுதியிருப்பாரு, அறிவுரையில எழுதியிருப்பாரு. ஆனால் உலகத்திலே 300 வருட காலம் வாழ்ந்தவர்கள் எழுதின மாதிரி பெரிய பெரிய நிலைமைகளை எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு போட்டுறாங்களா இல்லையா? இமாம் ரஹ்மத்துல்லாஹி கிதாபை பார்க்கிறாங்க, சட்டங்களை சொல்றாங்க, யூனிவர்சிட்டியிலும் ஜாமியாக்களிலும் அது போற்றப்படுகிறது என்று சொன்னால் வஃபாத்துக்கு பின்னால அவரோட வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். ஆகவே பரக்கத் என்பது வாழ்க்கையோடு மாத்திரமல்ல, பொருளாதாரத்தோடு மாத்திரமல்ல, வாழ்க்கைக்கு பின்னாலும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா வைத்திருக்கிறான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபீ வாலிதைக்கும் லபரக்கா, உங்களோட தாய் தந்தையர்கள் வயதில கூடியவர்களுடைய வார்த்தைகள்ல அல்லாஹ் அருளை வைத்திருக்கிறார், மிஸ் பண்ணிடாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் சொல்லி வைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டமேதை அவர்கள் வாழ்ந்ததே 54 வருஷ காலம்தான். அவங்க மாணவர்கள் சொல்லுவாங்களாம், எங்க உஸ்தாது புஸ்தகம் எழுதுவாங்க, கிதாப் எழுதுவாங்க, ஆனால் எழுதுகின்ற பொழுது அந்த தொட்டு தொட்டுத்தானே எழுதுறது, மை அந்த பேனையால வந்துகிட்டு இருக்கு,
எலும்பி வருகின்ற பொழுது பின்னால அவருடைய பெஜாமாவெல்லாம் இரத்தத்தால நனைஞ்சிருக்கு. மூலவியாதில கஷ்டப்பட்டவங்க. வாழ்ந்தது 54 வருஷம்தான். இன்றைக்கு மூல முடுக்குகளிலும் சகல மிஹ்ராபுகளிலும் மதரசாக்களிலும் போற்றப்படுவதா இருந்தால் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அவருடைய மறைவுக்கு பின்னால் பரக்கத்தை வைத்திருக்கிறார் என்பது அர்த்தம். இந்த பரக்கத்தை நாம் ஒரு வகையிலே பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஃபீ வாலிதைக்கும் லபரக்கா. உங்களோட வாப்பா அம்மாவுடைய தாய் தந்தையர்களுடைய மூத்தவர்களுடைய சொல் செயல் கேட்கிறது இல்ல, துஆ செய்யறதுல அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் உம்மு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இடத்துல வராங்க. யா ரசூலல்லாஹ், அந்த காலத்துல தங்களுடைய சின்ன சின்ன பிள்ளைகளை ரசூலுல்லாஹ் இடத்துல அனுப்பி வைப்பாங்க. காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத்தை பெற வேண்டும், ரசூலுல்லாஹ் இடத்துல இருந்து நல்ல ஒழுக்கங்களையும் பண்புகளையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, அந்த தாய்மார்கள் தந்தையர்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல அனுப்பி வைப்பாங்க. அவனது பழக்கம் ஒன்று. இதே அமைப்பிலே தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அனஸ் ரலியல்லாஹு தாயார் வராங்க. யா ரசூலல்லாஹ், இன்ன அனஸ் ஹாதிமுக்க, உங்களிடத்துல வேலை செய்யறாரு இந்த அனஸ், அவன் என் மகன், அவரு உங்களிடத்துல பணியாளனா இருக்கிறார். ஃபதுஉ லஹு, அவருக்கு அவனை நீங்கள் துஆ கேளுங்க என்று சொன்னாங்க அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான துஆ. தஃசீருடைய உலமாக்கள் பல விதமான சொற்களில் அதை எழுதியிருக்கிறாங்க. ஆனா துஆ ஒன்றுதான். அல்லாஹும்ம முத்த உம்ரஹு, யா அல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹுடைய வாழ்நாள கொஞ்சம் நீண்ட நாளைக்கு வாழட்டும், அவருடைய பொருளாதாரத்தில் அதிகரிப்பு வரட்டும், அவர் எதை செஞ்சாலும் இந்த நல்ல காரியத்தில் நீ பரக்கத்து செய்வாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. இப்ப செஞ்சாங்க, அனஸ் ரலியல்லாஹு சின்ன வயசுங்க, ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, அனுப்பிட்டாங்க. ஆனால் காலம் சென்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பின்னால் வாழ்ந்தார். அல்லாஹ்வுடைய கிருபையினால் மிக நீண்ட நாளம் வாழ்ந்தார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பெற்ற மனுஷன் நீண்ட நாள் வாழ்றார் என்று சொல்லி. எல்லா தோட்டத்திலும் வருஷத்துல ஒரு முறை தான் விவசாயம் செய்ய முடியும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுடைய பரக்கத் அனஸ் ரலியல்லாஹுடைய தோட்டத்துல ஒரு வருஷத்துக்கு 2 முறை போக அந்த விவசாயம் செய்ய முடியும். 80க்கும் அதிகமான குழந்தைகள் அவரிடத்துல இருந்துச்சு. 80க்கு பல விதமான கருத்துக்களை எழுதினாலும் 80க்கும் அதிகமான குழந்தைகள் அவரிடத்துல இருந்துச்சு. அந்த அளவுக்கு அனஸ் ரலியல்லாஹு இருந்திருப்பார் என்று சொன்னால் காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய மேலான துஆ பரக்கத். வயோதிபர்கள் பெற்றோருடைய துஆ பரக்கத்தை அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்பையும் அழகான முறையை வைத்திருக்கிறான் என்பதனை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை தான் நாங்கள் நிறைய படிச்சிருக்கிறோம். அது ஒரு சட்டம் மட்டுமல்ல, குர்பானோடு மாத்திரமில்லை, இங்க நிறைய படிப்பினர் இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சின்ன வயசு, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு இருக்கும். பாப்பா தந்தையாரு என்ன செய்யறாங்க, சில வணக்கத்தோடு சம்பந்தம் உள்ளவங்க, அதை நம்புறது, நும்துவது அரசனை நம்புறது, அப்படி இறை வழிபாடு கிடையாது. பாபா கிட்ட போய் சொல்றாங்க, யா அபத்தி லிம தஃஅலு, என்னுடைய அருமையான தந்தையாரே, அழகான வார்த்தையை சொல்றாங்க, என்னுடைய அருமையான தந்தையாரே, பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாத இந்த சிலைகளுக்கு நீங்க சாஷ்டாங்கம் செய்யறீங்களே, அல்லாஹ்வுடைய கோபம் வரும் இல்லையா, ஏன் சைத்தான வழியில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுகின்ற பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, யா அபத்தி, என்னுடைய அருமையான தங்கைய, அதாவது சங்கையான வாப்பா. அபத் பொதுவாக நம்ம வீட்டில எல்லாம் பேசுறது அபி உம்மி என்று பேசுவோம். அவங்க சொன்னது யா அபத்தி, என்னுடைய அருமையான கண்ணியமான வாப்பான்னு அருமையான நல்ல வார்த்தையை பொறுத்தான் பேசினாங்க. தந்தை தவறு செய்யறது விளங்குதுதான், ஆனால் சிறப்பான நல்ல வார்த்தையை தான் பேசினார்கள். காலம் முடிந்து விட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தையா விட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி இருக்கிறாங்க, இப்ப சின்ன வயசு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. சொன்னாங்க, யா அபத்தி யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபவுக்க, மகனே நேற்றா ஒரு கனவு கண்டேன், உங்களை அறுத்து குர்பான் செய்யற மாதிரி ஒரு கனவு கண்டேன், நான் என்ன செய்யட்டும்னு கேட்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகன் சொல்றாங்க, யா அபத்தி ஃபுஅல் மா துஅமர், என்னுடைய அருமையான தந்தையே, கண்ணியமான வாப்பா,
நீங்க எதை கண்டீங்களோ அதை செஞ்சிருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சின்ன காலத்தில் எந்த வார்த்தையை கண்ணியத்தோடு பேசினார்களோ, முதியவர்களை தாய் தந்தைகளை மதித்தார்களோ, அல்லாஹ்வுடைய கிருபையினால் வயது ஆகிற பொழுது, தந்தையான பொழுது அல்லாஹ் அந்த வார்த்தைகளை, அந்த சங்கைகளை அவருடைய சந்ததிக்கு அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொன்னார்கள், பிர்ரு ஆபாவுக்கும் தபர்ருக்கும் அப்னாவுக்கும். உங்களோட மூத்தவர்களை, பெரியவர்களை நீங்க மன்னிங்க, நன்றியோடு நடந்து கொள்ளுங்க. சில நேரங்கள்ல அவங்களோட பேச்சு முன்ன பின்ன ஆகும், அது வயசு கோளாறுங்க, பொறுத்துக் கொள்வது நம்ம. அதனால குர்ஆன் சொல்லுது, வலா தகுல்லஹுமா உஃபின், சி என்று கூட சொல்லாதீங்க. காரணம், சில நேரங்கள்ல அவங்களை துப்புரவு செய்யக்குள்ள சில நேரங்கள்ல கொஞ்சம் வாசம் மூக்குக்கு அடிச்சிடும். அப்ப முதலாவது வார்த்தை என்ன, சி தான் வரும். அந்த நேரத்தில் அப்படி கூட சொல்லாதீங்கன்னு தான் குர்ஆன் சொல்லுது. ஆகவேதான் இந்த சமயத்திலே மூத்தவர்கள் நம்முடைய வீட்டிலே இருக்கிறார்களோ, பெரியவர் இருக்கிறார்களோ, அப்படி யாரவர்களை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்து பெற்ற நல்லவர்களா ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இம்மனைவரையும் ஆக்கியார் புரிவானார். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், நீ எதை நபி மூலமா தந்தாயோ அந்த அருமையான வாழ்க்கை சீரான முறையிலே செய்த நல்லவர்களை ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், இந்த உலக நாடுகளிலே ஒரு அருமையான சமாதான நிலைமை நீ ஏற்படுத்தி வைப்பாயா. நாங்கள் வாழக்கூடிய நாட்டிலும் நிம்மதியான ஒரு நிலைமை ஏற்படுத்தி வைப்பாயா. மேலான எங்களுடைய தாய் தந்தைகளுக்கு பிழை பொறுத்து கிருபை செய்வாயா. அவருடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயா. எதிர்கால சந்ததியான பிள்ளைகளை சாலையான முத்தகையான பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயா. உடைய இறுதி நேரத்தை கரிமாவோடு ஃபாத்தாக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. யா அல்லாஹ், அவருடைய அருமையான திருலக்காவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.